அனைவருக்கும் இனிய நாள். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவது மிகவும் பெருமையாக இருக்கிறது. என் நண்பர்களே, சிங்கப்பூர் சுதந்திரத்தின் 60வது ஆண்டை குறிக்கிறது. ஒரு தேசிய மைல்கல்லை விட நாம் அதிகமாக பிரதிபலிக்கிறோம். நாம் நோக்கத்துடனும் விடாமுயற்சியுடனும் இணைந்தால் தொலைநோக்கு, படைப்பாற்றல் மற்றும் புதுமை என்ன சாதிக்க முடியும் என்பதற்கான ஒரு உயிருள்ள சாட்சியத்தை நாங்கள் காண்கிறோம். கடந்த காலத்தை நினைவில் கொள்வதற்காக மட்டுமல்லாமல், எதிர்காலத்திற்கான நம்பிக்கையையும் தைரியத்தையும் கண்டறிய, பிரார்த்தனை மற்றும் பக்தியில் வழிநடத்த 40 நாட்களில் 40 போதகர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். எனது மறையுரை படைக்க உருவாக்கப்பட்டது மற்றும் புதுமைப்படுத்த அழைக்கப்பட்டது என்ற தலைப்பில் உள்ளது. என் நண்பர்களே, இன்று நாம் தொடங்கும்போது நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எப்போதாவது காட்டுத்தனமான மற்றும் கற்பனையான ஒன்றை வரைந்த ஒரு குழந்தையை சந்தித்திருக்கிறீர்களா? என் 2வது மகன் எனக்கு நினைவிருக்கிறது. அவன் ஏதோ வரைந்து கொண்டிருந்தான். நான் அவனிடம், "நீ என்ன வரைகிறாய்?" என்று கேட்டேன். அவன், "அப்பா, நான் ஒரு ராக்கெட் வரைகிறேன்" என்று சொல்கிறான். இந்த ராக்கெட் மேலே செல்கிறது. திடீரென்று அது ஒரு சிங்கமாக மாறுகிறது. பின்னர் அது மேலே குதிக்கிறது. அவன் என் வீட்டுப் பாடத்தை சாப்பிட்டான். இப்போது உங்களுக்கு தெரியும், அவருடைய வீட்டுப் பாடம் முடிக்கப்படவில்லை. அவருடைய வீட்டுப் பாடம் எப்படி இல்லை என்பதை அவர் படைப்பாற்றல் மிக்க முறையில் சொன்னார். இன்னொரு சிறுவன் எதையோ வரைந்து கொண்டிருந்த கதையை நான் நினைவில் கொள்கிறேன். ஆசிரியர், "நீங்கள் என்ன வரைகிறீர்கள்?" என்று கேட்டார். அவர், "நான் இறைவனை வரைகிறேன்" என்றார். நான் சொன்னேன், "யாரும் இறைவனை பார்த்ததில்லை." சிறுவன் என்ன பதிலளித்தான் தெரியுமா? அவர், "சரி, நீங்கள் ஒரு கணத்தில் பார்ப்பீர்கள்" என்றார். என் நண்பர்களே, இப்போது அதுதான் படைப்பாற்றல் மற்றும் புதுமையின் இதயம், பயமற்ற, தைரியமான மற்றும் எதிர்பார்ப்புடன். என் நண்பர்களே, அதுதான் நம் இறைவனின் இதயம். அவர் தனது ராஜ்ய முன்னேற்றத்திற்காக புதிய விஷயங்களைச் செய்வதன் மூலம் தனது சாயலை பிரதிபலிக்க நம்மை அழைக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியில் கர்த்தர் வானங்களையும் பூமியையும் படைத்தார். எபிரேய பைபிளில் முதல் வாக்கியமே சக்தியால் நிரம்பியுள்ளது. பராஷித் பரா எலோஹிம் எட் ஹஷாமாயிம் வாத் ஹராத்ஸ். பரா இந்த வினைச்சொல் உருவாக்குவதை குறிக்கிறது. ஆனால் எந்த வகையான படைப்பையும் இல்லை. தெய்வீக படைப்புக்காக பிரத்யேகமாக பாரா பயன்படுத்தப்படுகிறது. பைபிளில் மனித படைப்பாற்றல் ஒருபோதும் பயன்படுத்தப்படாத ஒன்றுமில்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறது. கர்த்தரால் மட்டுமே உண்மையிலேயே ஒன்றுமில்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்க முடியும். கர்த்தர் கடன் வாங்கவில்லை. அவர் நகலெடுக்கவில்லை. ஆனால் அவர் கற்பனை செய்தார். அவர் பேசினார். எல்லாம் படைப்புக்கு வந்தது. இன்று உங்களுக்கும் எனக்கும் இது என்ன அர்த்தம்? அதாவது, நாம் தனித்துவமானவர்கள். நாம் அவருடைய தெய்வீக சாயலில் படைக்கப்பட்டிருப்பதால் நாம் சிறப்பு வாய்ந்தவர்கள். நாம் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல. நீங்கள் வேறு குடும்பத்தில், வேறு சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும், அல்லது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். நீங்கள் மிகவும் தனித்துவமானவர் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் யாரிடமும் உங்கள் கைரேகை இல்லை. ஏனென்றால் அதுதான் கர்த்தருடைய தனித்துவம், அவருடைய படைப்பாற்றல் மற்றும் மனித குலத்திற்கான அவரது புதுமை. சங்கீதம் 139 நாம் பயமாகவும் அற்புதமாகவும் படைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய தெய்வீக உருவத்தை பிரதிபலிக்க மட்டுமல்ல, மாற்றத்திற்காக இயங்கும் உலகிற்கு புதுமைகளை கொண்டு வரும் அவரது பணியில் பங்கேற்கவும், தனித்துவமாக படைக்கவும். அதுதான் சிங்கப்பூர் கதை, இல்லையா? ஒரு மீன்பிடி கிராமத்திலிருந்து முதல் உலக நாடாக மாறியது. சிங்கப்பூர் அதன் ஆரம்ப நாட்களில் கடல் நகரம் என்று அழைக்கப்படும் ஒரு எளிய மீன்பிடி கிராமமாக இருந்தது. இது சதுப்பு நிலங்கள் மற்றும் சிறிய குடியிருப்புகளால் வரையறுக்கப்பட்டது. எங்களிடம் எண்ணெய் இல்லை, தங்கம் இல்லை, பெருமை கொள்ள விவசாய நிலம் இல்லை. சிங்கப்பூர் 1965இல் சுதந்திரம் பெற்றது. எங்களிடம் இயற்கை வளங்கள் இல்லை,
வரையறுக்கப்பட்ட உள்கட்டமைப்பு மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பொருளாதாரம் இல்லை. இருப்பினும் 60 ஆண்டுகளில் உலகின் சிறந்த ஒன்றான சாங்கி விமான நிலையத்தை நாங்கள் கட்டினோம். தரிசு நிலங்களை விரிகுடாவின் தோட்டங்களாகவும் இன்னும் பல அழகான விஷயங்களாகவும் மாற்றினோம். செங்குத்து விவசாயத்தை உருவாக்கி கழிவுநீரிலிருந்து புதிய தண்ணீரை உருவாக்கினோம். நாங்கள் ஒரு உலகளாவிய நிதி மையமாகவும் தொழில்நுட்ப மையமாகவும் மாறினோம். 3ஆம் உலக நாட்டிலிருந்து 60 ஆண்டுகளில் முதல் உலக நாடாக மாறினோம். இதையெல்லாம் நாங்கள் எப்படி அடைந்தோம்? எங்களிடம் அதிகமாக இருந்ததால் அல்ல, செயலில் உள்ள கண்டுபிடிப்புகளுடன் அந்த கற்பனைகள் மற்றும் படைப்பாற்றலை கற்பனை செய்து செயல்படத் துணிந்ததால்தான் நாங்கள் அதை அடைந்தோம். புதுமைகள் தடைகளை வாய்ப்புகளாக மாற்றுகின்றன. பார்வை செயலாக மாறுகிறது. அதன் பிறகு மாற்றம் தொடர்கிறது. ஆனால் ஏன் பலர் இன்னும் படைப்பாற்றலை எதிர்க்கிறார்கள்? பல நாடுகள், நிறுவனங்கள் மற்றும் தேவாலயங்கள் போராடுகின்றன. வளங்கள் இல்லாததற்காக மட்டுமல்ல, படைப்பாற்றல் மற்றும் புதுமை இல்லாததற்காகவும். ஏன்? படைப்பாற்றல் மாற்றத்தை கொண்டு வருவதாலும், புதுமை இடையூறுகளை கொண்டு வருவதாலும் மட்டுமே. புதுமை தைரியத்தை கோருகிறது. அது வடிவங்களை சீர்குலைத்து தற்போதைய நிலையை எதிர்கொள்கிறது. மக்கள் மாற்றத்தை அஞ்சுகிறார்கள். ஏனெனில் அது நமது அன்றாட வழக்கத்தையும் நமது ஆறுதலையும் அசைக்கிறது. ஆனால் கர்த்தருடைய படைப்பாற்றல் மற்றும் புதுமை கிளர்ச்சி செய்யாது. வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அவருடைய வார்த்தையின்படி அவருடைய தெய்வீக சத்தியத்தின் எல்லைக்குள் அவருடைய மகிமையை அவை பிரதிபலிக்கின்றன. இயேசுவை பார்ப்போம். அவர் மிகவும் படைப்பாற்றல் மிக்கவர், மிகவும் புதுமையானவர். சேற்றை எடுத்து அதன் மீது துப்பி கண்களில் பூசி ஒரு குருடனை குணப்படுத்தினார். அவர் அப்படிச் செய்வார் என்று யார் கற்பனை செய்வார்கள்? அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து அதை உடைத்தார். அவர் நன்றி செலுத்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்தார். அவர் புயலை அமைதிப்படுத்தினார். ஒரு வார்த்தை, அமைதி. பின்னர் அவர் நடுஇரவில் தண்ணீரில் நடந்து அனைவரையும் பயமுறுத்தினார். அதுதான் படைப்பாற்றல். அந்த நேரத்தில் தனக்கு கிடைத்ததை இயேசு பயன்படுத்தினார். அழுக்கு, தண்ணீர், மீன், ரொட்டி, எதுவாக இருந்தாலும் அசாதாரணமானதை வெளிப்படுத்த அவர் சாதாரணமானவர்களை மீட்டார். இது வெறும் படைப்பாற்றல் அல்ல, ஆவியால் வழிநடத்தப்படும் புதுமை கர்த்தருடைய ராஜ்யத்தை முற்றிலும் எதிர்பாராத வழிகளில் வெளிப்படுத்துகின்றது. எனவே நமக்கு என்ன? நாம் எப்படி படைப்பாற்றல் மிக்கவர்களாக இருக்க முடியும்? நாம் கர்த்தரை வணங்கும் விதத்திலும், மொழிகளை பயன்படுத்தும் விதத்திலும், மக்களை சென்றடையும் விதத்திலும், நம்மை நாமே ஊற்றும் விதத்திலும் படைப்பாற்றல் மிக்கவர்களாக இருப்போம். விருந்தோம்பலில் வெளியே சென்று மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை காட்டுவதற்கு நியாயமற்றவர்களாக இருப்போம். மன்னிப்பதில் முதலில் பாலமாக இருப்போம். மற்றவர்களுக்காக காத்திருப்பதற்கு பதிலாக வெளியே சென்று சமரசம் செய்யும் மக்களாக இருப்போம். தலைமைத்துவத்தில் உலகம் என்ன செய்கிறது என்பதை மீண்டும் செய்யாமல், நண்பர்களே, ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்பதை உணர்ந்து உடனடியாக அதை செயல்படுத்துவோம். என் நண்பர்களே, பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு உங்கள் ஓய்வு நேரத்தில் 10 நிமிடங்களை உங்கள் வகுப்பறையில் 2 அல்லது 3 நண்பர்களை கூட்டி ஜெபிக்க பயன்படுத்தலாம். ஒரு வகுப்பறையில் 2 அல்லது 3 பேர் பிரார்த்தனை செய்வதன் மூலம் உங்கள் வகுப்பு சமூகத்தில், உங்கள் பள்ளி சமூகத்தில் இப்போது நீங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உங்கள் வகுப்பறையை வேலை செய்பவர்களுக்கு பாராட்டும் இடமாக மாற்றுங்கள். உங்கள் மதிய உணவு இடைவேளையை பயன்படுத்தி உணவை பகிர்ந்து கொள்ளவும், உணவோடு உங்கள் சாட்சியத்தை பகிர்ந்து கொள்ளவும். நம்பிக்கையற்றவர்களாக உள்ளே வருபவர்கள், சுமையுடன் உள்ளே வருபவர்கள், உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளால் ஊக்குவிக்கப்பட்டு உயர்த்தப்படுவார்கள் என்ற கதைகளுக்கு உங்கள் அலுவலகத்தை ஒரு சரணாலயமாக்குங்கள். பல நேரங்களில் நாம் இதை எப்படி செய்வது என்று யோசிக்கிறோம். நாம் எங்கு தொடங்குவது? பதில் எளிது. பரிசுத்த ஆவியிடம் கேளுங்கள். உங்களில் ஒருவருக்கு ஞானம் இல்லை என்றால் குற்றம் கண்டுபிடிக்காமல்
அனைவருக்கும் தாராளமாக கொடுக்கும் இறைவனிடம் கேட்கட்டும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு 15 கூறுகிறது. என் நண்பர்களே, உங்கள் படைப்பாற்றலையும் புதுமையையும் யாரும் நசுக்க விடாதீர்கள். நாடுகள் வீழ்ச்சியடைகின்றன, நிறுவனங்கள் சரிந்து விடுகின்றன, தேவாலயங்கள் தேக்கமடைகின்றன. வளங்கள் அல்லது உண்மையில்லாததால் அல்ல, மாற்றத்திற்கான தைரியம் இல்லாததாலும், படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளை ஏற்றுக்கொள்ளும் திறனில்லாததாலும்தான். படைப்பாற்றல் மற்றும் புதுமைக்கு நாம் அஞ்சும்போது, நம்மை வித்தியாசமாகவும் வெளிப்புறமாகவும் பயப்படாமல் இருக்கவும் படைத்த இறைவனின் சாயலையே நாம் எதிர்க்கிறோம். என் நண்பர்களே, கர்த்தர் ஒன்றுமில்லாததிலிருந்து படைத்தார். அவர் இன்னும் அழகான விஷயங்களை உயிர்ப்பிக்கிறார். எனவே அவர் இன்றும் உங்களில் புதிதாக ஒன்றை தூண்டட்டும். நீங்கள் படைக்கப்பட்டீர்கள், புதுமைப்படுத்த அழைக்கப்பட்டீர்கள். ஆமென். ஜெபிப்போம். பரலோகத் தகப்பனே, நீங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர். இருளிலிருந்து ஒளியையும், குழப்பத்திலிருந்து ஒழுங்கையும், அழகையும் உண்டாக்கினீர்கள். கற்பனை, படைப்பாற்றல் மற்றும் புதுமையின் பரிசுக்கு கட்டியெழுப்புவதற்கான அழைப்புக்கும், முன்னோடியாக இருப்பதற்கான தைரியத்திற்கும் நன்றி. உங்கள் தேவாலயத்திலும், உங்கள் குழந்தைகளிலும் புனித படைப்பாற்றலை தூண்டவும், மாற்றத்திற்கு பயப்படாமல் எங்களில் உங்கள் புதிய வேலையை வரவேற்க எங்களுக்கு உதவுங்கள். உலகில் மட்டுமல்ல, சிந்தனை, அன்பு, தலைமைத்துவம் மற்றும் கர்த்தருடைய வாழ்க்கையிலும் நாம் உப்பாகவும் ஒளியாகவும் இருப்போம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமைமிக்க மற்றும் மிகவும் விலைமதிப்பற்ற நாமத்தில் உமக்கு நன்றி. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.